அசைன்மென்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சென்ட் ஆயிடுச்சு போல. சரி போய் சாப்பிட்டு குளிப்போம். எம்மா எம்மா இருக்கியா இல்லையாம்மா நீனு? இருடி கத்திக்கிட்டு இருக்க, என்னாச்சு? இங்க பாருமா, உன் மாமா என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க? ஸ்கூலுக்கு கிளம்புறேன்னு எல்லா ட்ரெஸ்ஸையும் பீரோல இருந்து எடுத்து போட்டு போயிருக்காமா. ஏ அந்த பிள்ளைக்கு கூறுவாடே கிடையாது. எப்படி எடுத்து போட்டு போயிருக்கா பாரு. இரு சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வரட்டும், காலை முடிச்சு போடுறேன் முடிச்சு. அவனால மட்டும் லைட்டா தட்டிட்டு விட்டுட்டா இதேது நான் பண்ணிருந்தா எப்படிலாம் மேலையும் கீழே குதிச்சிருப்பேன்ல. அவ பண்ணா மட்டும் லைட்டா தட்டிட்டு விட்டுட்டா. இப்போ நான் வேற என்னடி பண்ண முடியும்? போய் அவளை போய் ஸ்கூல்ல கொண்டு போட்டு விட்டுட்டா. ரூம பாருமா எப்படி ஆக்கி வச்சுட்டு போயிருக்கானே. நான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தேன். இப்போ என்னடி ஆகி போச்சு? 4 மடிப்பு மடிச்சு பீரோல தூக்கி வை. அவ வந்தோடனே என்னன்னு கேட்க. ரொம்பதான் இவ எல்லாம் பண்ணுவா. நான் எல்லாத்தையும் மடிச்சு பிடிச்சு வைக்கேன். நாளைக்கு இதே மாதிரி எடுத்து போடுவேன். நாளைக்கு இதே எல்லாம் பேசுவேன். நானும் மடிக்க போறது கிடையாது. என்ன கோபப்படுத்தாத நிவி. நான் அடுப்புல சோற வச்சுட்டு வந்திருக்கேன். பிள்ளை கத்துச்சே என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்கேன். பிள்ளைங்க வளர்றத பாரு. மூத்த பிள்ளை நீ இது மடிச்சு வச்சா என்னடி? இது குறைஞ்சு பெருமை என்ன உனக்கு? அதெல்லாம் தெரியாது. இது என் வேலை கிடையாது. அவ தான் எடுத்து வச்சுட்டு போனா. அவ எதுவும் பண்ணுவா. எல்லாத்தையும் மடிச்சு வைப்பா. அவ வரமாரி இப்படிதான் இருக்கும். என் கண்ணு முன்னாடி அவளை திட்டா நான் அதை பார்க்கணும். இருக்கட்டும், இந்த சோறு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாரேன். உங்களுக்கு 2 பேத்துக்கு இருக்கு, சாயங்காலம் இருக்கு. எம்மா எனக்கு மேகி பண்ணிட்டாமா, நான் குளிச்சுட்டு வந்துக்கிறேன். மேகியும் கிடையாது ஒன்றும் கிடையாது. சாதம் செஞ்சு வச்சிருக்கேன், புளிக்குழம்பு இருக்கு. தின்னா திங்காட்டி சும்மா கடை. இப்படி முதல்ல சொல்றவா காலையிலே சொல்லிருக்கணும். உனக்கு சாதம் போட்டிருக்க மாட்டேன். வேஸ்டா பேர் என்ன பண்ண? அத மதியம் சாப்பிடுறேன். இப்போ எனக்கு மேகி பண்ணிட்டா. அப்ப இது எல்லாத்தையும் மடிச்சு வை, அம்மா உனக்கு பண்ணி தரேன். சரியான ஆள்தாம்மா நீனு. நீ ஒண்ணும் பண்ணிக்கிட வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன். உன்னை அடுப்படிக்குள்ள விட்டு வீரை வந்து தீயறிய விடவா? மடிச்சு வை, அம்மா உனக்கு சுவையான ருசியான மேகி பண்ணி தருவானா. நீ நல்ல பிள்ளைய சாப்பிடுவியா? சரியா? சரி மடிச்சு வைக்கேன். ஆனா சாயங்காலம் வருவா. இதுக்கு எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும். நல்ல பிள்ளை நீ. சரிம்மா, உனக்கு நான் பண்ணி தரேன்மா. அம்மா கொரியன் ஸ்டைல் மேகி பண்ணுவா. மேகி பண்ணுவேன். இது என்ன கொரியன் எனக்கு அதெல்லாம் தெரியாது. பண்றத தின்னுங்க, தின்னுங்க, திங்காட்டி வீட்டு விட்டு வெளில போங்க. சரி சும்மா சொல்லு பண்ணு. சும்மா அடிச்சு வைப்போம். மேகி பிள்ளைக்கு பண்ணி தருவோம். ஏ நிவி, மேகி அம்மா பண்ணிட்டேன் பாடுறா, வா. சரி பிள்ளைக்கு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுப்போம். நல்லா இருக்கும் போல. பிள்ளை நல்லா சாப்பிடும். பண்ணிட்டியாமா? உனக்கு பிடிச்ச மாதிரி நூடுல்ஸ் பண்ணிட்டேன். உனக்கு ஆம்லேட்டும் அம்மா பண்ணி வச்சிருக்கேன். என்னது ஆம்லேட்டா? தேங்க்யூமா. ஆஹா என்ன ஒரு மனம். ஐயோ பசிக்குதுமா. இப்போ டைனிங் டேபிள் உட்கார, அம்மா எல்லாத்தையும் கொண்டு வரேன். சரிம்மா கொண்டு வாங்க, நான் போறேன். நிவி வாமா, சாப்பிடவா? இந்த வாரேம்மா. சீக்கிரம் கொடுமா, வயிறு பசிக்குது எனக்கு. இந்த குடுக்கம்ல, இந்த சாப்பிடு. நல்லா இருக்கேன். அம்மா சூப்பரா பண்ணிருக்கம்மா. நான் கேட்ட கொரியன் மேகி கட்டில நீ பண்ணது உன் ஸ்டைல சூப்பரா இருக்குமா. நீ பேசாம ஒரு கடை போட்டலாம், அவ்வளோ டேஸ்டா இருக்கு. எல்லாரும் அப்படிதான்டா சொல்லுவாங்க. அவங்க அப்பாவும் அப்படிதான் சொல்லுவாரு. சரி சாப்பிடு, வர டைம் ஆச்சு. அப்போ உனக்கு மட்டும் கிண்டி கொடுத்தா அவ ஒரு சண்டை போடுவா. முடியாது. அவளை பார்க்க வச்சு சாப்பிட வைக்க நான் மெதுவாக சாப்பிடுவேன். என்னது அவளை பார்க்க வச்சு சாப்பிட்றதுக்கு மெதுவாக சாப்பிடுவியா? ஒழுங்கா சாப்பிட்ரு, இல்லை அடி வாங்கிறாத. சரி கோவப்படாம சும்மா சொன்னேன். சாப்பிட்றேன், அதை சொல்ல மாட்டேன். திட்டு வாங்காமல் உன்னால் இருக்கவே முடியாதட்டி. உனக்கும் உன் தங்கச்சிக்கும். அவளுக்கு இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக போட்டு போயிருக்கா. ட்ரெஸ்ஸு இருக்கட்டும், ஸ்கூல் விட்டதுக்கப்புறம் இருக்கட்டும். இதே கோவத்தோட இருக்கணும். இதே கோவத்தை அவட்ட காமிக்கணும், சரியா? சரி மக்கா,
அம்மாக்கு அங்கே பாத்திரம் இருக்கு, கொஞ்சம் விளக்கிட்டு இருக்கிறேன். நீ சாப்பிட்டு பிளேட்டை கொண்டு வானம்மா. சரிம்மா, நான் சாப்பிட்டு